அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் ஆர்டிசியன் ஸ்டார்ஃபேல். நம்ம பார்த்திங்கன்னா கண்டினியூஸ்டியாக நிறைய சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கோம். அதில் டுடே இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி பேஸ்டு க்ளோசிங். நம்ம பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம் ப்ரியாரிட்டி பேஸ்டு க்ளோசிங். ப்ரியாரிட்டினா என்ன? முன்னுரிமை. நம்ம முன்னுரிமைக்கு தகுந்த மாதிரி க்ளோசிங் நடக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஒரு பிஸ்னஸையோ நீங்கள் ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அவருடைய ப்ரியாரிட்டி என்ன, அந்த ப்ரியாரிட்டி டாப்பில் இருக்குது, அவருடைய தேவை, அவருடைய முன்னுரிமை எந்த விஷயத்தில் டாப்பில் இருக்குது. உதாரணத்துக்கு ஹெல்த்தில் அவர் ரொம்ப ரொம்ப ப்ரியாரிட்டி முன்னுரிமையாக இருக்காங்க, அவருக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார், ரொம்ப தேவையான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் அப்படின்னா, நீங்கள் நம்மளுடைய ப்ராடக்ட்டை அவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டான டைம் அதான் இங்கே சொல்லியிருப்பேன் பாருங்கள். அவங்களுடைய டைமிங் அண்டு நீடு, அவங்க டைமிங்கும் அவங்களுடைய தேவையும் ஹையில் இருக்கணும். அதாவது டாப் பொசிஷனில் இருந்தால் உங்களுக்கு அங்கே க்ளோசிங் ரிசல்ட்டு ஈஸியாக கிடைக்கும். ஓகே, புரியுதா? சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது கஸ்டமருடைய தேவையும் அவருடைய டைமிங்கும் கரெக்டான டாப், அந்த ப்ரியாரிட்டி லெவல் டாப்பில் இருந்துச்சுன்னா, அர்ஜெண்ட்டான தேவை. இப்போ யோசிச்சு பாருங்கள், சில நபர்கள் சில பொருட்களை வாங்குறதுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வெரி அர்ஜென்ட், உடனே வேணும், உடனே எனக்கு இந்த பொருள் இப்போ உடனே வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அர்ஜெண்ட்டான அந்த பொசிஷனில் அந்த டாப் ப்ரியாரிட்டியில் கொண்டு வந்தாச்சுன்னா 100% க்ளோசிங் கிடைக்கும். ஓகே, அப்போது நீங்கள் நம்மளுடைய பிஸ்னஸையோ இல்லை ப்ராடக்டையோ நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அவருடைய ப்ரியாரிட்டியை டாப்பில் நிற்கும்போது அவர்கிட்ட அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது என்ன விலைன்னு கூட பார்க்காம கஸ்டமர் என்ன பண்ணுவார், அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று, ப்ரியாரிட்டி லெவல் டாப்பில், அவருடைய முன்னுரிமை டாப்பில் இருக்கும்போது அப்ரோச் பண்ணணும். 2வது, அந்த ப்ரியாரிட்டியை, அந்த முன்னுரிமை, அந்த தேவையை டாப்பில் நீங்கள் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அவங்க பேசும்போது டாப்பில் இருக்கும், க்ளோசிங் லாஸ்ட் முடிக்கும்போது கீழே இறங்கிடும். நீங்கள் பேச ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், பேச ஆரம்பிக்கும்போது கஸ்டமர் அவ்வளோ உற்சாகமாக இருப்பார். நீங்கள் பேசி 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 டாப்பில் வரும்போது, அவருடைய ரொம்ப உற்சாகம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடணும், க்ளோசிங் முடிச்சிடணும். நீங்கள் கடைசியில் ப்ரெசன்டேஷன் முடித்த பிறகு பார்த்துக்கலான்ட்டு கடைசியில் முடிக்கும்போது அவருடைய ப்ரியாரிட்டி, அவருடைய முன்னுரிமை லெவல் அப்படியே குறைஞ்சி கடைசியில் கீழே லோவில் வரும். லோவில் வந்தால் அவர் இந்த ப்ராடக்டை இல்லை இந்த பிஸ்னஸை அவர் என்ன பண்ண மாட்டார், பர்ச்சேஸ் பண்ண மாட்டார். அப்போ நீங்கள் எப்போவுமே கஸ்டமருடைய பீக் லெவல், டாப் லெவலில் அவருடைய ப்ரியாரிட்டி லெவலை கொண்டு வர முடிஞ்சால் உங்களால் ஈஸியாக க்ளோசிங் எடுக்க முடியும். அதுக்கு இங்கே பாருங்கள், இப்போ இதுதான் ஒரு கஸ்டமருடைய ப்ரியாரிட்டி லெவல் அப்படின்னா, சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, அவங்க எப்போதுமே எந்த பொருளையுமே அவங்க வாங்கணுன்ற மைண்ட் செட்லலாம் இருக்க மாட்டாங்க. டோன்ட் வாண்ட், அதாவது வேண்டவே வேண்டாம், அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. சில கஸ்டமர்ஸுக்கு லோவில் இருக்குது, லோ ப்ரியாரிட்டியில் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வார்த்தை தேர் இஸ் எ நீடு, எனக்கு தேவை இருக்குது, பட் எனக்கு இப்போ வேண்டாம். எனக்கு இப்போ வேண்டான்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவங்க ப்ரியாரிட்டி லெவல், அவங்களோட முன்னுரிமை லெவல் கீழே எல்லாம் ஆயிடுச்சு, லோவில் இறங்கிடுச்சு. இறங்கும்போது அவருடைய வார்த்தை இப்படி தான் வரும், ஆனால் எனக்கு கண்டிப்பாக தேவை தான், ஆனால் இப்போதைக்கு எனக்கு வேண்டாமே அப்படின்னு சொல்லுவாங்க. சில கஸ்டமர்ஸ் மிடில் இருக்கும். மிடில்னா எனக்கு அர்ஜென்ட்டு பட் ஒரு 2 days டைம் கொடுங்க, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அந்த ப்ராடக்டான அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு தேவை, அர்ஜென்ட்டு தான், இப்போதைக்கு தேவை தான், ஆனால் எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடியது. அது மிடில் இருக்கக்கூடியது. ப்ரியாரிட்டி லெவல் மிடில் இருக்குது. டாப்பில் இருக்குது பாருங்கள், டாப்புன்றது ப்ரியாரிட்டி லெவல் டாப்பில் நிற்குது. அவங்களுக்கு அர்ஜென்ட்டு, இப்போ இந்த பொருள் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ரிசல்ட், அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆகும், அவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னா அந்த டாப்பில் வெரி அர்ஜென்ட், எனக்கு என்ன ரேட்டு என்ன விலை அதெல்லாம் யோசிக்க மாட்டேன், எனக்கு இப்போவே வேணும், எனக்கு இப்போ உடனே வேணும், எனக்கு இது ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க தான் இந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டி லெவலில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ். இப்போ நீங்கள் புரிஞ்சுவோங்க, நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது கஸ்டமருடைய ப்ரியாரிட்டி எங்கே இருக்குது, நம்ம எங்கே கொண்டு வந்தால் க்ளோசிங் நடக்கும் அப்படின்றது. நீங்கள் டாப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு க்ளோசிங் கன்ஃபார்ம், லோவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம், ஏன்னா தேவை தான், இப்போதைக்கு வேண்டாம். ஆனால் மிடில் இருக்கிறாங்கன்னா
எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. அப்போ உங்கள் கஸ்டமர்ஸ் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். எனக்கு உடனே க்ளோசிங் நடந்துச்சுன்னா அந்த நபருக்கு அந்த ப்ராப்ளம், அதாவது அந்த ப்ரியாரிட்டி, அந்த முன்னுரிமை அவருக்கு டாப்பில் இருக்குன்னு அர்த்தம். செகண்ட், எனக்கு 2 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்குறாருன்னா அவருக்கு அந்த முன்னுரிமை, அந்த ப்ரியாரிட்டி வந்து மிடில் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு வேணும், ஆனால் நான் சொல்கிறேன், கூப்பிட்றேன், எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க லோவில் இருக்குன்னு அர்த்தம். வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த ப்ரியாரிட்டி லெவலே சுத்தமாக இல்லை, அவங்களுக்கு தேவையே கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராஸ்பெக்ட்டுக்கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக கொண்டு வர முடியும். எப்போவுமே நீங்கள் வேண்டவே வேண்டான்னு சொல்கிறவரை கூட நீங்கள் ப்ரியாரிட்டி லெவலில் என்ன பண்ணலாம், டாப்பில் நீங்கள் என்ன பண்ணிட்டு வர முடியும், எடுத்துகிட்டு வர முடியும். அப்போ அவர் எந்த விஷயங்களை சொன்னால் அவர் அந்த முன்னுரிமை, அவருடைய அந்த க்யூரியாசிட்டி, அந்த ஆர்வம் டாப்பில் வருன்றதை நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி பேசுனீங்கன்னா நிச்சயமாக உங்களால் அந்த கஸ்டமரை ப்ரியாரிட்டி லெவலில் டாப்பில் கொண்டு வந்து க்ளோசிங் என்ன பண்ண முடியும், கன்ஃபார்மாக க்ளோசிங் எடுக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் ஏன் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸுக்கு இந்த மாதிரியான கிளாஸ்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்ககிட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்குது, அவ்வளவு திறமைகள் இருக்குது. நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய 15,000 20,000 ப்ராடக்ட்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும், கன்சியூமரை பார்த்து, கஸ்டமரை பார்த்து ஈஸியாக உங்களால் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் கரெக்டாக இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள், கரெக்டாக இதை என்ன பண்ணுங்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கேட்டுட்டு போகாமல் இதை செயல்படுத்துங்க. 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.